நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு லக்னம் தனுசு ராசி நேர்களே, உங்கள் சுக்கிரன் திசையில் சந்திர புத்தியா என்ற பதிவு தானது. இந்த பதிவானது உங்கள் லக்னத்துக்கு எண்ணி வர 8ஆம் பாகமான 8ஆம் ராசின்னு கடகராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த கடகராசி நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாயகி சந்திர பகவான் 8 கோடி சந்திர பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கிறார் அந்த பதிவாகும். ஓகேங்களா? இந்த பதிவு பற்றி எப்படி பலன் நான் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா ஜனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ராசி கட்டு நவாஸ்மன் 2 கட்டை கொடுக்கப்பட்டிருப்பாங்க. ராசி இடத்துல பார்த்தீங்கன்னா 12 கட்டை கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன கட்டை 12 கட்டை கொடுக்கப்பட்டு 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட்டிருக்கும். அந்த லான் போட்டது ஒரு லக்கணம், உங்களை லக்கணம் முதல் பாகம். ஓகேங்களா? அதில் 1ன்னு கருதி 1 2 3 4 5 6 8ன்னு எண்ணி வர 8ஆம் பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா? சரி, ரைட்டு. ராசி சாரத்தை எப்படின்னு பார்த்து தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசி கட்டத்துக்கு முன் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் கொடுத்துருவாங்க. முன் பேச்சு அல்லது நவாசம் பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிரகத்தை கொடுத்துருப்பாங்க, சூரிய சந்திரன் செவ்வான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திர சார வாயிலாக தான் உங்களுக்கு தசாபதி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்துறது பதிவோட விளக்கம். ஓகேங்களா? இதை பார்த்து புரிஞ்சு பலன் பார்த்து சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு பதிவு பார்க்கணும் மாட்டோம். அப்படி கிடையாது. தனுசு லக்னமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிரன் திசையில் சந்திரபுத்தி நடக்கும்போது லக்ன பாவரீதியாக இந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கோடி தசா பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு 6 கூடியவன் 11 சுக்கிர திசைங்க. அப்போ சுக்கிர திசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 கூடியவன் சந்திர புத்திங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை ஆண்டுகள் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா சுக்கிர திசையானது உங்களுக்கு வந்து 20 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ 20 ஆண்டுகள் செயல்பட்டு சுக்கிர திசையானது உங்களுக்கு 20 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சந்திர திசையானது சுக்கிர திசையில் 1 வருடமும் 8 மாதம் வரைக்கும் செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்னத்துக்கு எண்ணி வர 8ஆம் பாகமான 8ஆம் ராசினா கடகராசியின் இன்னும் நட்சத்திரம் பார்த்தலாம். இன்னும் நட்சத்திரம் இருக்குதுங்க. புனர்பூசம் 4ஆம் மாதம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூசம் 1 3 4 பாதம் இருக்கும். ஆயில் 1 3 4 பாதம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 8 கோடி சந்திர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே ஆட்சி பெற்று அப்போ புஷ்கன் அமாவாசை நான் அந்த புனர்பூசத்துக்காரனா புஷ்கன் அமாவாசை வாங்குறான்னு அர்த்தங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்று வர்க்கோத்தம் பெற அப்போ நவாம்ச கட்டத்தில் அதே மாதிரி தான் இருப்பார். ஓகேங்களா? அப்போ ஆட்சி பெற்று அதை வர்க்கோத்தம் பெற்று உங்களுக்கு 8 கோடி ஸ்ட்ராங்காக இருந்து புத்தி நடத்துகிறார். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11 கோடி 6 கோடி 11 கோடி ராஜா திசையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8 கோடி வர ஸ்ட்ராங்காக இருந்து புத்தி நடத்துகிறார். அப்போ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நாம் ஊர் டூர் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? நம்ம உள்ளூரில் இருக்க விட வாய்ப்பே இல்லைங்க. அப்போ விட வாய்ப்பு இருந்ததுனாக்கா நம்ம கடனெல்லாம் பாதிப்போம். ஓகேங்களா? வீண் வம்பு வழக்கில் சந்திப்போம். ஓகேங்களா? அப்போ இன்னொருத்தருக்கு பிரச்சனைக்கு நாம் காரணமாகி அதுக்கு நான் பஞ்சாயத்தில் அதுக்கு தீர்வுன்னு நாம் அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அது பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா 1 கோடி 4 கோடி சாரத்தில் ஸ்ட்ராங்காக வரார். அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நாம் வந்து ஊர் விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, உயர்கல்விக்காக படிப்பு விஷயம் போகிறது, ஊர் விட்டு ஊர் 4 விட்டு போகிறது, இந்த மாதிரி தாயை வந்து வெளியூர் கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அமைப்பு நடக்கும்போது கட்டாயம் நடக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வண்டி வாகனத்தில் நம்ம வந்து பயணம் பண்ணுறது, நம்ம ஊர் விட்டு ஊர் குடியே போய் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுபோல் பயணிச்சு இது போல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒன்றும் இப்போ மோசமெல்லாம் போகாதுங்க. உங்களுக்கு நல்லா சிறப்பு அமைச்சு கொடுப்பாங்க. 8ஆம் தேதி ஆட்சி பட்டதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காலகட்டங்களில் அதான் வீண் அவமான அவப்பேர்கள் இதெல்லாம் வர மாதிரி இருக்கும். ஆனால் அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டுரும். ஓகேங்களா? பெருசாக பாதிப்பு இருக்காது. அதே மாதிரி இந்த உங்களோட சுகபோகமாக இருக்கட்டும், உங்களுக்கு வீடு வண்டி வாகனமாக இருக்கட்டும், உயர்கல்வி படிப்பு விஷயமா இருக்கட்டும், தாயர் விஷயமா இருக்கட்டும், இது பார்த்து ஒரு கால்நடை விஷயமா இருக்கட்டும், இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊர் டு ஊர் இந்த மாதிரி இப்போ தான் பண்ணிதான் கொடுக்குமே தவிர உள்ளூரில் கொடுத்ததுன்னா அத்தனை உங்களுக்கு எம்எஸ்ஏ பிரச்சனையாக போயிடும். சரிங்க? ஓகேங்களா? சரி, இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. இன்னும் அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சாரம் இருக்குதாங்க. அடுத்து பூசம் சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ பூச சாரத்தில் உங்களுடைய இப்போ 8 கோடி பையன் அங்கேயே ஆட்சி பெற்று புத்தினது என்ன பண்ணுவார் பார்ப்போம். அப்போ தான் 2 கோடி 3 கோடி சாதத்தில் ஆட்சி பெறார். அப்போ வந்து 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு அப்போ 2 3 சம்மந்தப்பட்டு மேலே 8 டபுளாக சம்மந்தப்படுது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் குடும்ப வருமானத்துக்காக குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாறி அதாவது குடும்பத்துக்காக முயற்சி பண்ணி குடும்பத்துக்காக நம்ம பயணிக்கக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருப்போம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிலர் பார்த்து குடும்பத்தோடய ஊர் விட்டு ஊர் போயிடும். இல்லை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் நம்ம வந்து தொழில் பண்ணி பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்லைன் மூலிமா நம்ம தொழில் பண்ணுறது, ஒரு இளைய சகோதரி மூலியம் பண்ணுறது, ஒரு மாமனார் உதவி மூலியம் பண்ணுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உதவி, அதாவது சிறு பயணம் கூட ஒரு ஊர் டு ஊர் பயணமாக தான் இருக்கும். ஒரு இரவு தங்கிட்டு இங்கே வர மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன்பாடு இருக்காது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டங்களில்
சிறப்பாக ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும், உயர்நிலை கல்வியாக இருக்கட்டுங்க, ஊர் டூர் தான் உங்களுக்கு குடும்ப விஷயம், வருமான விஷயம், உங்கள் பேச்சு ஆற்றல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஊர் டூர் தான் உங்களுக்கு அமைப்பு கரெக்டாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சாரம் இருக்குதுங்க. அடுத்தது 7 கோடியும் 10 கோடி சாரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் சாரம் இல்லைங்களா? அப்போ ஆயில் சாரம் பார்த்தீங்கன்னா 7 கோடி 10 கோடி சாரம். அப்போ 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 7 10 சம்மந்தப்பட்டு 8 டபுளாக சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு திருமணம் கட்டாயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் கூட்டு தொழில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ ஊர் விட்டு ஊர், அதாவது திடீர்னு ஒரு ஜாயின் பண்ணி விடுவாங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தொழில் வரும், திடீர்னு அது இழப்பு பெரிய நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதான் பார்த்து உஷாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க. அப்போ இந்த மாதிரி காலகட்டம் வந்து கூட்டாளிகளும் நம்பக்கூடாது. பாதகாதி பற்றி இல்லைங்களா? இப்போ பாதகாதி சாரம் இல்லைங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட்டாளிகளும் நம்பக்கூடாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மனைவி விஷயத்தில் பார்த்து உஷாராக சூதனமாக போகணும். அப்போ இந்த மாதிரி சாரத்தை இந்த மாதிரி நடத்தும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மனைவி விட்டு பிரியும், இல்லை மனைவி பார்த்தீங்கன்னா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம கோர்ட்டில் ஒன்று நிறுத்தி விடுவாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணுங்க. கூட்டு தொழிலும் சரி, மனைவிகிட்டையும் சரி, ஒரு பட்ட படிப்புலையும் சரி, இது இந்த பாரம்பரிய தொழிலாக இருக்கட்டுங்க, இது எல்லாம் அனைத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணும். இல்லைன்னா இந்த காலகட்டங்களில் விட்டக்குறை தொட்டக்கரை போன ஜென்மத்தில் ஏதோ கடன்பட்டுருக்கிறோம், இந்த ஜென்மத்தை அனுபவிக்கிறங்கிற மாதிரி சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், 15 சிறப்புன்னு வாழ்வீங்க. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்ல அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்ல சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.